ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரேணுகா ஸ்ட்ரேட். எல்லோரும் நலமாக இருக்கீங்களா? இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சுவையான பர்ஃபெக்டான கமகமன்னு இருக்கக்கூடிய அசல் மெட்ராஸ் மட்டன் பிரியாணி. இன்றைக்கி 1 கிலோ மட்டன் பிரியாணி ப்ரெஷர் குக்கரை வச்சு எப்படி குயிக்காக செய்கிறதுன்னு செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த பிரியாணியை கிழங்கா மீன் வறுவலோடு சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த வீடியோவில் ப்ரெஷர் குக்கர் வச்சு மட்டன் பிரியாணி எப்படி செய்யறதுன்றது ஒவ்வொரு ஸ்டெப்பையும் நான் தெளிவாக செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ பிரியாணி செய்யறதுக்கு ரொம்ப பயப்படுறவங்க கூட இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக உங்களால் ரொம்பவே சுவையான மட்டன் பிரியாணியை செய்ய முடியும். முதல்ல கிழங்கா மீன் வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது, நோட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 10 மீன் துண்டுகள் எடுத்து வச்சுருக்கேன் இந்த மீன் வறுவல் செய்யறதுக்கு. இப்போது கிழங்கா மீனை நல்லா சுத்தம் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். இதில் நான் ஒரு 10 துண்டு மட்டும்தான் இன்றைக்கி வறுக்க போகிறேன். பூண்டை இரும்பு உரலில் இடித்து வச்சுக்கிறேன். அப்புறம் ஒரு பவுலில் பூண்டு, மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், அப்புறம் தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து இந்த மசாலா பேஸ்ட்டை நான் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ மசாலா பேஸ்ட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ரெடி பண்ணிட்டேன். அதில் ஒவ்வொரு மீன் துண்டுகளாக போட்டு பெரட்டி எடுத்துக்கிறேன். பெரட்டி ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போது நான் இதுக்கு நான் வீட்டில் செஞ்ச குழம்பு மிளகாய் தூள் தான் நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் அடுப்பில் ஒரு கடாயோ ஃப்ரையிங் பேனோ வச்சுட்டு அதில் 6 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அடுப்பை ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கிறேன். எண்ணெய் சூடானதும் அதில் ஒவ்வொரு மீன் துண்டுகளாக போடுறேன். ஸோ மீன் துண்டுகள் எல்லாத்தையும் வச்சுட்டேன். 3 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். 3 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் திருப்பி விடுறேன். பொறுமையாக திருப்பி விடுங்க. திருப்பி விட்ட உடனே திரும்ப ஒரு 3 நிமிஷம் இந்த பக்கமும் வேகணும், ஃப்ரை ஆகணும். மொத்தம் 6 நிமிஷம் ஆனதும் ஃபிஷ் ஃப்ரை தயாராகிடுச்சு. அதையெல்லாம் எடுத்து ஒரு பவுலில் அடுக்கி வச்சுக்கிறேன். அதே மாதிரி அடுத்த பேட்ச் போட்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு பேட்ச் செய்கிறதுக்கும் 6 நிமிஷம் தேவைப்படும். இப்போ சுவையான மீன் வறுவல் தயார். இப்போ ரொம்பவே சுவையான 1 கிலோ மட்டன் பிரியாணி ப்ரெஷர் குக்கர் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகுது, நோட் பண்ணிக்கோங்க. பாஸ்மதி அரிசி 1 கிலோ எடுத்திருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள், பிரியாணி மசாலா பவுடர் எல்லாமே வீட்டில் செஞ்சது. கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் பிரியாணி பண்ணுறதுக்கு. நான் இன்றைக்கி 1 கிலோ பாஸ்மதி ரைஸ்க்கு 800 கிராம் மட்டன் சேர்த்துருக்கேன். ஆனால் நீங்கள் செய்யும்போது 1 கிலோ பாஸ்மதி ரைஸ்க்கு 1 கிலோ மட்டன் சேர்த்து பண்ணுங்கள். பாஸ்மதி ரைஸ் 1 கப்புனா 1.5 கப்பு தண்ணி சேர்க்கணும். 5 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்ததுனால 7.5 கப்பு தண்ணி சேர்த்துக்கணும். அப்புறம் புதினாவும் கொத்தமல்லியும் 3 பேட்சாக பிரித்து வச்சுக்கோங்க. ஒரு போர்ஷன் நம்ம மசாலா அரைக்கும் போது மிக்சியில் சேர்த்து அரைக்க, இன்னொரு போர்ஷன் வதக்கும்போது தக்காளியோடு சேர்த்து வதக்குவோம், அப்போ சேர்த்துக்கிறதுக்கு. 3வது போர்ஷன் கடைசியாக அரிசியை வேக வைக்கும்போது சேர்க்கறதுக்காக. மட்டனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் 300 ml தயிரோட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து கலந்துட்டு
இந்த மட்டனை வந்து அதில் போட்டு மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். மட்டன் சேர்த்துட்டு அந்த தயிர் மஞ்சத்தூள் கலவையோடு நல்லா கலந்து விடணும். கலந்து விட்டுட்டு அது அப்படியே இருக்கட்டும். 20லேருந்து 30 நிமிஷம் வரை ஊறட்டும். பாஸ்மதி அரிசி 1 கிலோ அரிசியை வந்து 2 தடவை தண்ணி போட்டு வாஷ் பண்ணிவிட்டு 3 கப்பு தண்ணி சேர்த்து ஊற வைக்கிறேன். அதுவும் 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் ஊறட்டும். வெங்காயம் தக்காளி எடுத்திருக்கேன். இஞ்சியும் பூண்டும் சரிசமமாக எடுத்து அதை வந்து பேஸ்ட்டாக செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்பூனில் 5 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 3 பேட்சாக பிரித்து வச்சுக்கோங்க. வெங்காயத்தை வந்து நீல வாக்கில் மெலிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். பச்சை மிளகா 2 துண்டாக அதையும் வெட்டி வச்சுருக்கேன். அப்புறம் அரைக்கிறதுக்கு வந்து மிக்சர் ஜாரில் 2 பச்சை மிளகா, ஒரு வெங்காயம், கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் மசாலா சாமான்கள்: ஏலக்காய், பட்டை, ஜாவித்ரி, மராட்டி மொக்கு, அன்னாசி பூ, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் ப்ரெஷர் குக்கரை அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. எண்ணெய் நெய் சேர்த்துட்டு அது சூடானதும் இந்த மசாலா சாமானெல்லாம் அதில் போட்டுடுறேன். போட்டுட்டு சோம்பு லேசாக பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகா அப்புறம் வெங்காயம் சேர்த்து இந்த எண்ணெயில் வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும். இந்த வெங்காயம் நல்லா வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற வரைக்கும் வறுக்கணும். வெங்காயம் சீக்கிரம் வறுபடுறதுக்கு கொஞ்சம் உப்பு, கல் உப்பு வந்து இப்போ சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிறேன். இப்போது வெங்காயம் வந்து நல்லா வந்து வறுபட்டுடுச்சு. நல்லா ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக ஆயிடுச்சு. இப்போ அதோடு வந்து அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டை சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா வந்து அதில் வந்து வறுக்கிறேன். இதோடைய பச்சை வாசனை போகணும். கிட்டத்தட்ட 3லேருந்து 4 நிமிஷம் தேவைப்படும். இப்போது நம்ம அரைச்சி வச்ச அந்த மசாலா பேஸ்ட் வந்து நல்லா வந்து அதோடைய பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இப்போது இதோடு அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து அதையும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும் இந்த எண்ணெயில். இதுவும் ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் தேவைப்படும். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளியை சேர்த்துட்டு அந்த தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வர அளவுக்கு அதையும் வதக்கணும். இப்போது புதினாவும் கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிறேன். ஒரு 3 நிமிஷம் தேவைப்படும். தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிடுச்சு. இப்போது இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே வெங்காயம் வந்து வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது இதோட வந்து குழம்பு மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். வீட்டில் செஞ்ச பிரியாணி மசாலா பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்குறீங்கனாலும் பரவாயில்ல. இப்போது இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுறேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மட்டன், தயிரோடு சேர்த்து இதோடு சேர்த்து அதையும் இந்த மசாலாவில் நல்லா கலந்து விடுறேன். கலந்து விட்டதுக்கப்புறம் 2 கப்பு தண்ணி வந்து சேர்க்குறேன் இந்த மட்டன் வேகிறதுக்கு. தண்ணி சேர்த்துட்டு
லேசாக கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி வச்சு மீடியம் ஃப்ளேமில் 5 விசில் வர வரைக்கும் வேக விடுறேன். 5 விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. உடனே ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணாதீங்க. ப்ரெஷர் தானே செட்டில் ஆகட்டும். செட்டில் ஆன பிறகு ஓப்பன் பண்ணால் மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போது இந்த ப்ரெஷர் குக்கரை அப்படியே எடுத்து திரும்ப ஸ்டவ்வை ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு அது மேலே வச்சுடுங்க. இப்போ அரிசி சேர்க்க போகிறோம். 3 கப்பு தண்ணி சேர்த்து பாஸ்மதி அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தண்ணி எல்லாம் அரிசி நல்லா உறிஞ்சிருக்கு. ஒரு பிரச்சனையும் கிடையாது. அப்படியே இருக்கட்டும். குக்கரில் சேர்த்துக்குங்க. ஏற்கனவே 3 கப்பு தண்ணி சேர்த்து அரிசியை ஊற வச்சோம். 2 கப்பு தண்ணி மட்டனில் சேர்த்தோம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த மட்டன் வெந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 3.5 கப்பு தண்ணி இருக்குது. ஸோ அதனால் 1 கப்பு தண்ணி மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன். மொத்தத்தில் 5 கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு 7.5 கப்பு தண்ணி சேர்த்துட்டோம். புதினா அப்புறம் கொத்தமல்லி இலைகள் சேர்த்து லேசாக கலந்து விடுறேன். கலந்து விட்டுட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி போட்டு மீடியம் டு ஹை ஹீட் ஒரு விசில் விட்டுட்டு அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ப்ரெஷர் குக்கரை உடனே ஓப்பன் பண்ணாதீங்க. ப்ரெஷர் செட்டில் ஆனதுக்கப்புறம் ப்ரெஷர் குக்கரை ஓப்பன் பண்ணுறேன். இதே மணக்கும் அளவுக்கு கமகமன்னு வாசனை. இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி எல்லாம் உடையாமல் உதிரியாக நல்லா வெந்து வந்திருக்கு. சூப்பரான மட்டன் பிரியாணி தயாராகிடுச்சு. மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இந்த மட்டன் பிரியாணியோட கிழங்கா மீன் வறுவலும் வெங்காய பச்சடியோட சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்களும் இந்த அருமையான மட்டன் பிரியாணியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி உங்களுடைய மேலான கருத்துக்களை இங்கே பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.